இன்னைக்கு இந்த புது எபிசோட்ல என்ன பார்க்க போறோம்னா, கடந்த 32 ஆண்டுகளாக இந்த கல்லூரியில் பல மாணவ மாணவியர்கள் மிகச்சிறந்த முறையிலே இவரால் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஸ்டாண்டப் காமெடி அப்படிங்கிற பேர்ல நூற்றுக்கணக்கான பசங்க பொண்ணுகளை வர வச்சு அவங்க முன்னாடி இந்த ஆபாசமா பேசுறது, கெட்ட வார்த்தைகள் பேசுறது, அடல்ட் ஜோக் பண்றது, இதைத்தான் வந்து ஸ்டாண்டப் காமெடின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏன்டா பம்பிள் போனீங்கன்னா ஏன் ஷோக்கு வரீங்க? ஏதாவது பண்ணணும்னா ஏன் ஷோக்கு வரீங்களேடா? சந்தோஷமா தான் இருக்கு எனக்கு. வீடியோ எடுக்கிறியா? ட்ரெஸ்ஸை கலட்டவா? இந்த ஷோ பார்க்குறக்க பசங்க பொண்ணுங்க, அதுக்கப்புறம் கப்புள்ஸு, லவ்வர்ஸு, ஏன் அங்கிள் ஆண்டிஸ் கூட இந்த ஷோவை பார்க்க வர்றாங்க. எதுக்கப்பா இந்த ஷோவை பார்க்க வரீங்கன்னு கேட்டால், எங்களுக்கு இந்த ஷோ ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டருங்க. வெளியே போனால் இந்த மாதிரி ஷோவை பார்க்க முடியுமா, கேட்க முடியுமா, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏண்டா ஒருத்தவங்க முன்னாடி ஆபாசமாக பேசிகிட்டு இருக்கா, கெட்ட வார்த்தை பேசிகிட்டு இருக்கா, பொண்ணுகிட்ட ரியாக்ட் பண்ணும்போது ஆபாசமாக தான் ரியாக்ட் பண்ணுறான், அதை எப்படா கைதட்டி என்ஜாய் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு ஃபீல் ஆச்சு. இப்போது நம்மளாம் அந்த வீடியோ எடுத்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க நீங்களும் நானும் சேர்ந்து இவனை ரோஸ்ட் பண்ணலாம். இன்றைக்கி இதுதான் கண்டென்ட். வாங்க நான் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ஷோவை ஒரு மங்களகரமான வார்த்தையில் தொடங்கி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணு வந்து, உங்கள் ஷோ தான் வந்து எங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் பஸ்ட்டாக இருக்குதுங்க, இந்த ஷோ தான் எங்களை காப்பாற்றி விடுதுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்லுது. அதுக்கு அவன் என்ன ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்க. இந்த ஓலை நானே நம்ப மாட்டேன். என்ன என் வீடியோஸ் இவங்களை காப்பாத்துதான். அப்புறம் வேற என்ன மேடம், என்ன இப்படியெல்லாம் போய் சொல்றீங்களே? பார்த்தீங்களா என்ன சொன்னான்ட்டு? இதே வந்து என்கிட்ட ஒரு பொண்ணு வந்து உங்கள் ஷோ வந்து நல்லா இருக்கு, ஸ்ட்ரெஸ் பஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தா, நான் வந்து என்ன சொல்லியிருப்பேன்னா, ஓ அப்படிங்களா, ரொம்ப தேங்க்ஸுங்க, இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், இந்த ஓலை நானே நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஆபாச வார்த்தையே சொல்கிறான். அப்போ தான் வந்து ஆடியன்ஸுக்கு அது பிடிக்கும்னு சொல்லி நம்புகிறான். அதே மாதிரி ஆடியன்ஸும் நம்பி அதை கிளாப் பண்ணுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. அவன் பேசுகிறது ஒரு ஆபாசமான வார்த்தை, அதுவும் ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்கிறான், அதையும் என்ஜாய் பண்ணி கைதட்டி பார்க்குறானுங்க. நீங்கள் தான் மனுஷனுங்களா இல்லை குரங்குகள் ஆகிட்டீங்களாடா? என்ன தான் பேசுகிறோம், ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படியோட பேசுவான், அதுவும் பப்ளிக்காக இத்தனை பேருக்கு முன்னாடி பேசுகிறானே, அதையும் கைதட்டி அது ஒரு காமெடின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு உட்காந்துருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லை? இந்த ஷோவில் வந்து இவங்க கேட்குறாங்க, உங்கள் லைஃப்பில் அன்எக்ஸ்பெக்டடாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பொண்ணு வந்து சொல்லுது, அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ப்ரெக்னன்சி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி. அன்எக்ஸ்பெக்டட் ப்ரெக்னன்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறா. இதெல்லாம் வந்து நம்ம பசங்கக்கிட்ட தான் ஜாலியாக இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணுவோம், பேசுவோம். அதை இவன் ஒரு பொண்ணுக்கிட்ட ஓப்பனாக அடிச்சுடுறான். அது என்னங்கிறத பார்த்துட்டு வாங்க. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? ஏன் நீங்கள் பிளான் பண்ணலை? பிளான் பண்ணாமல் சும்மா ஜாலியாக வாடா ஒரு ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா போட்ட அப்படி அந்த மாதிரி அப்படி போயிருச்சா? ஓகே, பார்த்தீங்களா, இவன் எங்கே சுற்றினாலும் கடைசியில் அந்த மேட்டரில் தான் வந்து நிற்கிறான். அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது, இவனுங்க பண்ணுறது காமெடி கிடையாது, ஸ்டாண்டப் காமெடியிலும் கிடையாது, எல்லாமே மேட்ரு தான், ஆபாசம் தான். அதுக்கப்புறம் என்ன டா இந்த ஷோ வந்து எதுக்காக நடத்துகிறானுங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷுவல் வரும், அந்த விஷுவலை பாருங்கள், நீங்களே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்குவீங்க இந்த ஷோ வந்து அதுக்குத்தான்னு சொல்லிட்டு. பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது? இருக்கலாம் மேடம். ஓகே மேடம். சரி சரி, இல்லை டேய் யாரும் எதுவும் பண்ணிடாதீங்கடா, பயமா இருக்குடா எனக்கு. அண்ணா லைட்டை சீக்கிரம் போட்டு, ஃபிளாஷ் லைட் ஆன் பண்ணு, எல்லாம் ஃபிளாஷ் லைட் ஆன் பண்ணு, ஃபிளாஷ் லைட் ஆன் பண்ணு. இப்போ லைட்டை போட்டு ஆஃப் பண்ணுவேன். அதில் யார் புருஷன்கிட்ட பொய் சொல்லிட்டு வந்திருக்கியோ, எவன் புருஷன்கிட்ட பொய் சொல்லிட்டு வந்திருக்கியோ எல்லாம் வெளியே போயிரு. பார்த்தீங்களா என்னென்ன பண்ணுறாருன்ட்டு? இவனை ஓவராக பண்ணிட்டுருக்கானுங்க. கண்டிப்பாக இதில் ஏதாவது கசமுசம் நடக்க போகுது, மிகப்பெரிய பிரச்சனையாக போகுது. அதுக்கு முன்னாடி உஷாராயிக்குங்க. இந்த மாதிரி ஷோவை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். ஏதாவது நடந்துச்சுன்னா நாளைக்கு சட்ட சிக்கல் ஆகி போயிடும், பார்த்துக்குங்க. இந்த ஷோவை பார்க்க வந்தவனை எல்லாம் எவனாவது ஒருத்தனாவது படிச்சிருப்பான்னு நினச்சேன். ஆனால் எல்லாருமே வந்து மதங்கின கூமுட்டைகளாக தான் வந்திருக்கானுங்க. எதுக்குத்தான் கை தட்டணும்னு ஒரு விவஸ்தையே கிடையாது. இவன் ஆடியன்ஸை பார்த்து தான் திட்டிகிட்டு இருக்கான். பொதுவாக ஒரு பையனை பார்த்து கண்டபடி பேசுகிறான், கண்டபடி திட்டுறான். அதையும் உட்காந்து ரசித்து என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கானுங்க. பாருங்க, இந்த விஷுவலை பார்த்துட்டு வாங்க. நீ எனக்கு தானே பணம் கொடுத்த, உனக்கு ஃப்ரீயாக வந்து போகணுமா? வேண்டாம். அரை மணி நேரம் லேட்டா? ஐயோ ஆப்பர்ச்சுனிட்டியா? என்னையா? என்ன ஓகே, பார்த்தா வெளியோடா நீ, உனக்கு இருக்கு, உனக்கு
நீ என்னையா பண்ற? நீ உன் வாழ்க்கையில என்ன புடிக்கிட்டு இருக்க? நீ ஸ்டாண்ட் அப் கமெடி தப்பா பேசுற. நீ என்ன பண்ற வாழ்க்கையில? உட்காந்து வேண்டாம். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இங்க நின்று பேசுறது? வந்து இவனுக்கு ட்விட்டர்ல உட்காந்து ஜோக்கு சிரிப்பே வரல. வரும் உனக்கு. நான் இவ்வளவு திட்டதே இல்லை ஒருத்தர். நான் பேர்ல சத்தியமா திட்டினதில்லை யாரையுமே. எப்படி வரும் உனக்கு? இது பேசிக்கா ஸ்டாண்ட் அப் காமெடி. இது லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அப்பதானே சிரிப்பு வரும். நீ வீடியோ உட்காந்து பார்த்துட்டு இது பிட் நினைச்சியா? பார்த்துக்கிட்டு பார்த்தீங்களா என்னென்ன கெட்ட வார்த்தை பேசுறா, என்னென்ன விஷயங்கள் சொல்றான்ட்டு இவன் வந்து ஸ்டாண்ட் அப் காமெடினா. டே அப்புறம் உண்மையான ஸ்டாண்ட் அப் காமெடியன்ல இதை பார்த்தாங்கன்னா தூக்கில் தொங்கிடுவானுடா. நீ எல்லாம் ஸ்டாண்ட் அப் காமெடின்னு சொல்லாதடா. நீ எல்லாம் பப்ளிக்காக வந்துட்டு பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணிட்டுருக்கடா. ஒரு ப்ரைவசியாக பேச வேண்டிய விஷயங்கள பப்ளிக்காக ஓப்பனாக அது லேடிஸ் மாதிரி பேசுகிற நீ ஒரு கம்மநாட்டி நாயிடா. அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஷோவாது பண்ணி தொலைங்கடா. டே இந்த மாதிரியெல்லாம் ஷோ பண்ணி எங்களை கடுப்பேத்தாதீங்களா ப்ளீஸ். யுவரானர் இந்த அரமண்டெல்லாம் தூக்கி உள்ளே போடுங்க யுவரானர். கர்ம இவன் பேசுறதை கேட்டால் எரிச்சலாதுன்னு சொல்லிட்டு சரி வேற ஏதாவது ஸ்டாண்டப் காமெடி பார்க்கலான்னு சொல்லிட்டு ரேண்டமாக ஒரு வீடியோ கிளிக் பண்ணேன். அவனும் பார்க்குறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா தான் பேசலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவனோட ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க மாதிரி தெரியுது. இப்படியே வெக்கப்பட்டு கொஞ்சம் சிரிச்சிட்டு இருக்கிறானுங்க. சரி என்னடா பேசுகிறான்னு பார்த்தா இவன் அவனுக்கு அண்ணனாக இருப்பான் போல. அந்த அளவுக்கு என்ன பண்ணுறான்னு நீங்களே பார்த்துட்டு வாங்க. அப்புறம் தான் பார்த்தா அது ஏதோ அடல்ட் புக்கா மேம். அது ஏதோ எராட்டிக்கான்றாங்க, என்னென்ன புரியல. அதே அவன் சொன்னால் நாங்கள்லாம் பணக்காரங்கடா, நாங்கள்லாம் வந்து பான் பார்க்க மாட்டோம்டா, பான் படிப்போம்டா அப்படின்னு. எவ்வளோ ஸ்டூப்பிடாக இருக்குது. பணக்காரங்களாம் பான் படிப்பாங்கன்னா அப்போ நானும் பணக்காரன் தான். நான் படிக்கிற பான் பேர்லாம் சொல்லிட்டா, பட்டு மாமி பட்டுன்னு காமி, மார்கழி மாதம் மாமா ரொம்ப மோசம், கருப்பு கரடி கதவை துரடி, மாமி விளையாட்டு மாமா தலையாட்டுலாம். பார்த்தீங்களா கால கொடுமை. அதுலேயும் பாருங்க பொண்ணுங்களை இந்த ஷோ வந்து உட்காந்துட்டு என்கரேஜ் பண்ணி வாவ் ஹஹா அப்படின்ட்டு கைதட்டி சிரிச்சுட்டு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவன் என்ன அங்கே என்ன 1330 திருக்குறளை எழுதி எல்லாத்திட்டையும் பப்ளிஷாக பண்ணிகிட்டு இருக்கான். அவனே ஒரு அடல்ட் காமெடி பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக அவ்வளோ ஒரு ஃபன்னியாக ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க அப்பா அம்மாலாம் அந்த ஷோவை பார்த்தாங்கன்னு வைங்களா, அதுலேயும் அந்த ஷோவில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி பார்த்தாங்கன்னு வைங்களா ரொம்பவே பெருமைப்படுவாங்க. சரி இவனையாவது விட்டு தொலைச்சலாம், ஏதோ அடல்ட் ஜோக்கு பண்ணால் 4 பேர் சிரிச்சா பொழைச்சி போட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஒருத்தர் காமெடி பண்ணுறான், அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் சிரிக்கிறானுங்க. பார்க்குற நம்மளுக்கு சிரிப்பே வரலையே. வேறு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கிளிப்பிங் போடுறேன், உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சுன்னா நான் சிரிச்சேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துட்டு வாங்க. லைக் இப்போ நம்ம சின்ன வயசுல எப்படி ஃப்ரெண்ட்ஸ் பிடிப்போம், ஏய் உனக்கு இந்த கார்ட்டூன் பிடிக்குமா, எனக்கு இந்த கார்ட்டூன் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னும். அப்புறம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஏய் நீ இந்த கடையில் ட்ரெஸ் வாங்கினியா, நானும் இந்த கடையில் தான் ட்ரெஸ் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. அப்புறம் 27 வயசுக்கு அப்புறம் ஏய் உனக்கு இடுப்போலியா, எனக்கு இடுப்போலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படி. ஏங்க என்ன சிரிச்சிட்டிங்களாங்க? ஏங்க இதையெல்லாம் ஸ்டாண்டப் காமெடின்னு சொல்லிட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கானுங்களே. உண்மையாகவே மதுரை முத்துக்கெல்லாம் வந்து ஒரு செலை வைக்கிறோம். ஸ்டாண்டப் காமெடினா அவங்க கொடுக்குற 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் 1008 ஜோக்கு சொல்லி சிரிக்க வைப்போம். அப்படி ஒவ்வொரு ஜோக்கும் வந்து முத்து முத்தாக இருக்கும் சிரிக்கிறதுக்கு. ஆனால் இவனுங்க எப்பா இவனை எல்லாம் பேஷண்ட்டாக இருக்க வேண்டிய மென்டல் ஹாஸ்பிட்டலில். ஆனால் ஏதோ யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஏதோ ஸ்டாண்டப் காமெடி பண்ணணுமேன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் உட்கார வச்சுட்டு ஒரு லைட்டை போட்டு மைக்கை பிடிச்சிட்டு காமெடிங்கிற பேரில் கன்றாவி பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த ஷோவை பார்க்க வர்ற பசங்களை விட்டுருவா, ஏன்னா பசங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பொண்ணுங்க எப்படி தான் இந்த ஷோவுக்கு தேடி வராங்கன்னு தெரில. அதுவும் ஒரு பொண்ணு வந்து தன்னோட குழந்தையும் கூப்பிட்டு இங்கே வந்துட்டு மாமா கை சொல்லு அப்படின்னு சொல்லுது. அதில் அந்த ஷோவில் ஏகப்பட்ட அடல்ட் காமெடி பண்ணுறான், ஓப்பனாக பேசுகிறான். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இப்போ ஒரு கிளிப்பிங் போடுறேன், அதை பார்த்துட்டு வாங்க. அந்த ஷோவில் தான் ஒரு குழந்தையும் உட்காந்து இதெல்லாம் கேட்டுருக்கு பாருங்க. உங்க குவாலிட்டி டைமே 5 மினிட்ஸ் தான் மேடம், எங்களோட மேக்ஸிமம் டைமே 5 மினிட்ஸ் தான். ஓகே சாரி மேடம், இது எங்களோட மொமெண்ட் மேடம், எல்லா பசங்களாம் ஜாலியாக இருக்கிறதுக்காக சாரி மேடம். ஓகே இந்த மாதிரி ஷோக்கெல்லாம் வந்து ஸ்டாண்டப் காமெடிங்கிற பேரை யூஸ் பண்ணாதீங்களா. மேட்ரு ஷோனே வச்சுட்டு போயிட வேண்டியதானே. ஏன்னா நீங்கள் பேசுகிற விஷயங்கள் எல்லாம் மேட்ருக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்குது. ஒரு மீட்ரு கூட வெளியே வந்து சுற்றலை, எல்லாமே மேட்ரிலேயே சுற்றிட்டு இருக்குது. அதனால ஸ்டாண்டப் காமெடி இல்லை,
இது ஒரு மேட்டர் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே உங்கள் எபிசோடுக்கு பேரை மாற்றிக்கிங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். தயவு செஞ்சு இந்த குழந்தைகளெல்லாம் இந்த ஷோக்கு தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போகாதீங்க. அது லேடிஸ் நாங்கள் போய்த்தான் ஆகணும் அடம் முடிச்சிங்கன்னா போய் தொலைஞ்சி எக்கற கெட்டு போங்க. யாருக்கு என்ன வந்துச்சு? நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு போகிறீங்க, என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அதெல்லாம் கேட்குறக்கு ஆள் கிடையாது. ஏன்னா இது ஒரு சுதந்திர இந்தியா. யார் வேணால் என்ன வேணால் பார்க்கலாம், எங்கே வேணால் போகலாம் அப்படிங்கிறது இருக்குது. இருந்தாலும் ஒரு வரைமுறை இருக்குது. உங்களை அசிங்கமாக பேசுகிறான். என்ன குசு ஊத்திக்கலாம் மேடம்? ஓ பாட்டிலா? சாரி சாரி. ஓகே, வாட் ஹேப்பன்? என்னாச்சு? ஐ ஓகே? அவன் உங்களை ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுகிறா. இதையெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி கைதட்டி சிரிச்சிங்கன்னா நாளைக்கு இந்த உலகம் உங்களை பார்த்து கைதட்டி சிரிக்கும். அந்த அளவுக்கு உங்கள் சுயமரியாதையும் கௌரவத்தையும் இந்த மாதிரி அடல்ட்டு விஷயத்துக்குள்ளே உளுந்து எல்லாம் மான மரியாதை கிட்டு வராதிங்க. அதனால் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எடுத்துக்கங்க. அவன் உங்களை கலாய்க்கிறா, சிரிப்புக்காகத்தான் கலாய்க்கிறா, இல்லை காமெடி தான் பண்ணுறான்னா அதுக்கும் ஒரு வரம்பு இருக்குது, ஒரு எல்லை இருக்குது. அதையும் மீறி எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் ரொம்ப கேவலமான வார்த்தையெல்லாம் காதில் நம்மளுக்கு கேட்கும்போது கிடப்பாது. எப்படித்தான் அந்த ரூமுக்கு வந்துட்டு வா அப்படின்னு கைதட்டுறீங்க தெரில. சரி, அது உங்கள் பாடு. என்னமோ பார்த்து கெட்டு தொலைங்க. சரி, மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை போடுங்க. சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதிரி ஒரு எபிசோடு போடணும்னா, இதே மாதிரி ஒரு எபிசோடு வேணும்னு கேட்டிங்கன்னா எபிசோடு போடலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.